ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு மசாலாலாம் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6, பச்சை மிளகா ஒரு 5-6, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு முழுசாக, ஒரு கொத்து கறிவேப்பிலை. இது வந்து சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுமே சிக்கனை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு மஞ்சள் போட்டு சிக்கனை வந்து நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். எண்ணெயில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கலாம். உப்பு போட்டுக்கணும், நல்லா வதக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு அரைச்சி வச்ச மசாலா மட்டும் தான் போட போகிறேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் இந்த மிளகாத்தூள் எதுவுமே போடல. இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு ஒரு அரை தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து அது எதுவுமே போடல, ஒரு மசாலா மட்டும் தான் போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், சிக்கன் நல்லா கொச்சி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.